நம்ம வந்து நிறைய நேரத்தில் எலியாவை காகம் கொண்டு போஷித்தீரே, சூறை செடி சோர்வு நீங்க பேசினீரே அப்படின்னு பாடுவோம். அதே மாதிரி ஒரு சிச்சுவேஷன் வந்து ஒரு காக்கா கொண்டு உங்களுக்கு இறைச்சி கொடுத்தா நீங்க சாப்பிடுவீங்களா? ரொம்ப பயங்கரமா நினைக்கிறோம், சே தீர்க்கதரிசி என்ன ராஜா வாழ்க்கை, என்ன சாப்பாடுறா, அப்பத்தையும் அது வந்து இறைச்சியும் அப்பவும் கொடுக்குது, காக்கா கொண்டு வந்து கொடுக்குது. ஏன் அங்க இருந்து ஒருத்தர் வந்து ஸ்விக்கியில பார்சல் பண்ணி கட்டி வச்சிருப்பாங்க, அப்படியே லைட்டா அலக்கா தூக்கிட்டு வந்து கொடுத்துச்சா? கேட்கல. நம்ம நிறைய பேருக்கு எலியாவை காகம் கொண்டு கத்தர் போஷிச்சாருன்னு உடனே காகத்தை வந்து ஸ்விக்கியில வேலை பார்க்கறது மாதிரி நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம் நிறைய பேர். இல்லைன்னா ஜொமேட்டோல வேலை பார்க்கறது மாதிரி நினைச்சிட்டு இருக்கிறோம். ஓ அழகா பார்சல் பண்ணி கொடுத்துட்டாங்க, அது வாயில கல்வி கொண்டு கொடுத்துச்சு. கிடையாது. அப்படி இருக்கிற நிறைய ஜீவராசிகளுக்கு வந்து இந்த வாயில வந்து நிறைய பொருளை வைக்கிற அளவுக்கு அவங்களுக்கு கேப் இருக்குமா? நான் அப்படி நினைக்கிறேன், தெரியல. ஆனா அது எந்த லட்சணத்துல கொண்டு வந்து கொடுத்துன்னு தெரியல. காக்கா வந்து எங்க வேணாலும் போய் உட்காரும், எந்த மாம்சத்துக்கு மேல வேணாலும் போய் உட்காரும், அழுகுனதுக்கு மேல உட்காரும். அது வாயிலிருந்து ஒன்ன பிடிங்கி நம்ம சாப்பிட்றதுக்கு, இன்னொருத்தருடைய குடிச்சிட்டு எச்சி டம்ளர்ல நிறைய பேருக்கு டீ குடிக்கிறதுக்கு கூட சிலருக்கெல்லாம் பயங்கரமான அருவம் இருக்கு. ஏடா நீ குடிச்ச அந்த டம்ளரா நான் எப்படி குடிப்பேன், அதை கழுவிட்டு வாப்பா. கண்டிப்பா நான் குடிக்க மாட்டேன். சிலர் சாப்பிட்டு வச்ச தட்டுல வந்து சிலர் சாப்பிட மாட்டாங்க. அது நான் சொல்றேன். ஆனா வந்து ரொம்ப வெளியே உள்ளவங்களுடைய தட்டுல நீங்க சாப்பிடணும்னு அப்படி அவசியம் கிடையாது. ஆனா வந்து நம்ம நேசிக்கிற ஒரு கணவன், ஒரு மனைவி, கணவனார் ஒரு மனைவி, மனைவியினுடைய இந்த மாதிரிலாம் நீங்க சாப்பிடலாம். இந்த ஓவர் சுத்தம் பார்க்குறவங்க எல்லாருமே வந்து அவங்களுடைய கடைசி ரொம்ப நாட்கள்ல ரொம்ப சுத்தமா இருந்தது மாதிரி தெரியல எனக்கு. இல்ல நான் பார்த்த வரைக்கும், நான் அவங்கள நெகட்டிவா பேசுறேன்னு நினைக்காதீங்க. ரொம்ப ஓவர் சுத்தம் பார்க்குறாங்க பாருங்களேன். இவங்களுக்கெல்லாம் அந்த லாஸ்ட் டைம் அவங்க வயசாகும் போது பார்த்தீங்கன்னா சுத்தம் இல்லாத மாதிரியே சூரியங்களாம் வந்து மாட்டிடுவாங்க. அப்போ நீங்கள் கொஞ்சம் வந்து இப்போ கொஞ்சம் இதை அட்ஜஸ்ட் பண்ணி இருக்கிறது நல்லதுன்னு நினைக்கிறேன். ரொம்ப ஓவராக வந்து சிலருக்கு வந்து இறங்கவே இறங்காது, பார்த்தாலே வாந்தி வர மாதிரி இருக்கும். சிலருக்கு அந்த இடத்துல சாப்பாடே ஓடாது. அதான் நான் சொன்னேன்ல, சென்னையிலேருந்து ஒரு குழந்தைய வந்து கோயம்புத்தூரில் கூட்டிகிட்டு வந்து குழந்தைக்கு பாத்ரூம் வந்ததுக்காக எத்தனையோ 32 கிலோமீட்டர் ஏதோ டிராவல் பண்ணாங்களாமா பாத்ரூமுக்கு. ஒவ்வொரு வீட்டுக்கும் போய் பாத்ரூமை திறந்து பார்த்து இந்த கக்கூசில் நான் இருக்க மாட்டேன்னு வெளியே போயிருமாம். கேட்டால் அது சுத்தம் இல்லையாமா. அதுக்கப்புறம் எங்கேயோ இங்கேருந்து ஒரு 25 கிலோமீட்டர் தாண்டி போய் ஒருத்தவங்க புது வீடு கட்டினேன், அந்த பாத்ரூம் போனதுக்கு அப்புறம் தான் அந்த குழந்தைக்கு பாத்ரூமே வந்துச்சாமா. இப்படி பிள்ளைகளை வளர்த்துனா அப்புறம் என்ன பண்றது? அதனால வந்து ரொம்ப ஓவரா வந்து ரொம்ப எக்ஸ்ட்ரீமா சிலர் வந்து இருப்பாங்க. அது வந்து ரொம்ப தவறு. அது நம்ம சுத்தமா இருக்கணும்னு பைபிள் சொல்லுது. கர்த்தர் வந்து நம்முடைய வீட்டில் உலாவும் போது அசுத்தத்தை பார்க்க கூடாதுன்னு சொல்லுது. ஆனா அதே நேரத்தில் ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு வந்து யூதரிடத்திலையும் சாப்பிட்றதுக்கு உங்களுக்கு மனசு இருக்கணும், கேட்கல கிரேக்கர் இடத்துல சாப்பிட்றதுக்கும் உங்களுக்கு மனசு இருக்கணும். எந்த சூழ்நிலை வந்தாலும் மனரம்யமா இருக்கிற அளவுக்கு நீங்க வளர்ந்துட்டீங்கன்னா போதும், அது போதும். மெத்தையிலையும் படுப்பேன், கீழையும் படுப்பேன், இந்த தட்டிலையும் சாப்பிடுவேன், இந்த தட்டிலையும் சாப்பிடுவேன், இந்த சாப்பாடும் சாப்பிடலாம், இந்த சாப்பாடும் சாப்பிடலாம். அந்த அளவுக்கு நீங்களும் உங்களுடைய பிள்ளைகளும் வளர்ந்துட்டீங்கன்னா உங்களுக்கு எங்க போனாலும் என்ன இருக்காது, கஷ்டமே இருக்காது. நீங்க ரொம்ப அழகா இந்த உலக வாழ்க்கையில வாழ்ந்துடலாம்.